திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டுள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுக்களை முடித்து வைத்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு, மதுரை மாவட்ட நிர்வாகம், அறநிலையத்துறை, சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் உள்ளிட்ட 26 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் அனைத்தையும் நீதிபதிகள் G. ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் தீபத்தூண் விவகாரத்தில் அரசு அரசியல் காரணங்களோடு செயல்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். தனி நீதிபதியின் உத்தரவு செல்லும் என தீர்ப்பளித்த நீதிபதிகள் அரசின் மேல்முறையீட்டு மனுக்களை முடித்து வைத்தனர். மேலும் தீபம் ஏற்றுவதற்கான சில வழிகாட்டுதல்களையும் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அதில் 1996 நீதிமன்ற உத்தரவில் உச்சி பிள்ளையார் கோயிலிலும் மாற்று இடத்திலும் தீபம் ஏற்றலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பை பின்பற்றி தேவஸ்தானம் மலை உச்சியில் உள்ள கல் தூண் என கூறப்படும் தீபத்தூணிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் இதற்கு ஒன்றிய அரசின் தொல்லியல் துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள், அரசியல் கட்சியினர் அங்கு தீபம் ஏற்ற செல்லக்கூடாது என்றும் தேவஸ்தானம், மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். ஒவ்வொரு கார்த்திகையிலும் தீபம் ஏற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இல்லாத ஒன்றை கொண்டு வருவது என்ன நியாயம்? அப்படி நீங்க கேளுங்க. பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க போய் தீபம் ஏற்றணும்னு கேட்கறதுல என்ன நியாயம்? அதை அடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு உடனடியாக எடுத்துச் சொல்வோம். நிச்சயமாக அங்கே நல்ல தீர்ப்பை நாங்கள் பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. சட்டத்துக்கு முரணாக உயர்நீதிமன்ற கிளை வழங்கிய தீர்ப்பை ஏற்க முடியாது என்றும் இந்த தீர்ப்பு தமிழர்களின் உணர்வுகளுக்கு எதிரானது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.